விசிடி நம்பரு 717 717 பெங்களூர் கர்நாடக். முரளி டேட்டு 5/11/67. கிளாரிஃபிகேஷன் டேட்டு 12/7/2007. ओम शांति। आज का क्लास है 5 नवंबर 1967। ஓம் சாந்தி. இன்றைய கிளாஸ் இருக்குது 5 நவம்பர் 1967 முரளியா இருக்கு. रिकॉर्ड चला है धीरज धर मनुआ धीरज धर. ரெக்கார்ட் போடப்பட்டிருக்குது தீரஜ் தர் மனுவா தீரஜ் தர். சமாதானமாக இரு மனிதனே, சமாதானமாக இரு. रूहानी बच्चों ने गीत सुना ஆன்மீக குழந்தைகள் பாட்ட கேட்டீங்க. कि सुख के दिन आवेंगे और दुख के बादल हट जावेंगे. சுகத்துக்கான நாள்கள் வரும், துக்கத்தினோட மூடங்கள் போயிடும். कैसे हटेंगे? எப்படி இது போயிடும்? सो बाप बैठ बच्चों को समझाते हैं. இது அப்பா உட்கார்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாங்க. कहते हैं बच्चे சொல்றாங்க குழந்தைகளே, दुख के बादल हटाने हैं துக்கத்தினோட மூடங்களை தூரம் படுத்தணும்னா, சைடு பண்ணணும்னா, तो अशरीरी बनते जाओ. அப்போ அஷரீரி ஆயிட்டே வாங்க. दुखों के पहाड़ गिरेंगे. துக்கத்தினோட மலைகள் வீழும். अगर देह भान में होंगे, ஒருவேளை தேகாபிமானத்துல இருந்தீங்கன்னா, आत्माभिमान की शान में नहीं होंगे, ஆத்மாபிமானத்தினோட அந்த ஸ்டேஜ்ல இருக்கலன்னா, तो बहुत बहुत परेशान हो जाएंगे. அப்போ ரொம்ப ரொம்ப தொல்லைய அனுபவத்தை செய்வீங்க. इसलिए कहते हैं बच्चे अशरीरी बनते जाओ. அதனாலதான் சொல்றாங்க குழந்தைகளே அஷரீரி ஆயிட்டே வாங்க. बाप को याद करते रहो. அப்பாவை நினைவு செஞ்சுட்டே இருங்க. शरीर को भूलने में ही टाइम लग जाता है. சரீரத்தை மறக்கிறதுல தான் டைம் ஏற்படுது. ये देह को भूलना இந்த தேகத்தை மறக்கிறது कोई मासी का घर नहीं है. இது சித்தி வீட்டினோட சாப்பாடு ஒன்றும் இல்லை. अपन को आत्मा समझते जाओ. தன்னை ஆத்மா நினைச்சுக்கிட்டே வாங்க. हम रूहानी बाप के बच्चे अशरीरी हैं. நம்ம ஆன்மீக அப்பாவோட குழந்தைகள் அஷரீரி ஆயிருக்கிறோம், பாடிலெஸ் ஆயிருக்கிறோம். यही बाप का डायरेक्शन है இதுதான் அப்பாவோட டைரக்ஷன் ஆயிருக்குது. कि बच्चे अशरीरी बनते जाओ. குழந்தைகளை அஷரீரி ஆயிட்டே வாங்க. तो तुम्हारे सब दुख दूर हो जाएंगे அப்போ உங்களோட எல்லா துக்கங்கள் தூரம் ஆயிடும். और तुम सतो प्रधान बन जाएंगे. பிறகு நீங்க சத்தோ பிரதானம் ஆயிடுவீங்க. सतो प्रधान आत्मा कभी भी दुख भोग नहीं सकती. சத்தோ பிரதான ஆத்மா எப்பவுமே துக்கம் அனுபவம் செய்ய மாட்டாங்க. तुम्हारी कर्मातीत अवस्था हो जाएगी. உங்களோட கர்மாதீத ஸ்டேஜ் ஆயிடும். ये मेहनत की बात है. இது உழைக்கிற விஷயமா இருக்குது. जो समझाते हैं वो भी ऐसे ऐसे अशरीरी बनने का पुरुषार्थ जरूर करते होंगे. இப்ப யாரு இது புரிய வைக்கிறாங்களோ அவங்க கூடயும் இப்படி அஷரீரி ஆகிற புருஷார்த்த கண்டிப்பாக செஞ்சுட்டு இருப்பாங்க. उनको भी वाणी से परे जाना है. அவங்களுக்கு கூடயும் வாணியில இருந்து தனிப்பட்ட ஸ்டேஜுக்கு போகணும். तो जरूर ये अभ्यास करना आता होगा. அப்போ கண்டிப்பாக இந்த பயிற்சியை பண்றது வரும் உங்களுக்கு. फिर कोई आकर कहेंगे बाबा गुड मॉर्निंग. இப்ப யாராவது வந்து சொல்வாங்க பாபா குட் மார்னிங்னு. तो फिर इनको नीचे उतर करके गुड मॉर्निंग करना पड़ेगा. பிறகு இவங்களுக்கு கீழே இறங்கி குட் மார்னிங்னு சொல்ல வேண்டியதாக இருக்கும். आवाज में आना पड़ेगा. பேச்சுல வர வேண்டியதாக இருக்கும். ये तो पुरुषार्थ करते रहते हैं. இவங்க புருஷார்த்தத்தை செஞ்சுட்டு இருப்பாங்க. वाणी से परे होने का. வானிலிருந்து தனிப்பட்ட ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான புருஷார்த்தம்.
क्योंकि इस पुरुषार्थ से ही पाप कटते जाएंगे। ஏன்னா இந்த புருஷார்த்தலால தான் பாவம் எல்லாமே கட் ஆயிட்டே வருது. पाप कटते कटते आत्मा पावन बन जाएगी। பாவத்தை கட் பண்ணி பாவம் கட் ஆக ஆக ஆத்மா பாவனம் ஆயிடும். इनको भी अभ्यास करना है ना। இவங்களுக்கு கூடயும் பயிற்சியை செய்யணும் இல்லையா? बाप श्रीमत देते हैं बच्चों, அப்பா ஸ்ரீமத்தை கொடுக்கறாங்க குழந்தைகளே. तो ये भी उसमें आ जाता है। அப்ப இவங்களும் அவங்களுக்குள்ள வராங்க. इनको भी बाप कहते हैं। இவங்களுக்கு கூடயும் அப்பா சொல்றாங்க, अशरीरी आए हो फिर अशरीरी होकर जाना है। அஷரீரியாக வந்திருக்கீங்க, பிறகு அஷரீரியாக போகணும். अशरीरी बनने से ही पाप कटेंगे। அஷரீரி ஆகிறதுனால தான் பாவங்கள் கட் ஆகும். इसको याद की यात्रा अथवा योग अग्नि कहा जाता है। இதுக்கு தான் நினைவினோட யாத்திரை இல்லன்னா யோகாக்னின்னு சொல்லப்படுகிறது. मुख्य ये पुरुषार्थ है। முக்கியமான புருஷார்த்தம் இதுதான் இருக்கு. अपन को आत्मा समझ बाप को याद करते रहो। தன்னை ஆத்மா நினைச்சு அப்பாவை நினைவு செஞ்சுட்டு सतो இருக்க. प्रधान बनने के लिए पुरुषार्थ तो करना पड़ेगा। சதோபிரதான ஆகிறதுக்காக புருஷார்த்தம்ன்றது செஞ்சுதான் ஆகணும். जब सतो प्रधान बनेंगे तो अशरीरी बन जाएंगे। எப்போ சதோபிரதான ஆயிடுவீங்களோ அப்போ அஷரீரி ஆயிடுவீங்க. वाणी से परे रहने का पुरुषार्थ करते रहेंगे। வாணியில் இருந்து தனிப்பட்ட ஸ்டேஜ்ல இருக்கிறதுக்காக புருஷார்த்தத்தை பண்ணிட்டு இருப்பீங்க. और इनको भी अभ्यास करना है। பிறகு இவங்களுக்கு கூடயும் பயிற்சியை செய்ய வேண்டியதாக இருக்கும். ये समझते हैं जैसे अशरीरी हो, இவங்க என்னன்னு புரிஞ்சுக்கிறாங்கன்னா, எப்படி அஷரீரி ஆகி बाप को मैं याद करूंगा, मुझे देख करके बच्चे भी ऐसे। எப்படின்னா அப்பாவை நினைவு செய்யறேனோ அதே மாதிரி என்ன பார்த்து करने लग पड़ेंगे। குழந்தைகள் செய்யறதுக்காக ஆரம்பம் செய்வாங்க. बाप समझाते रहते हैं அப்பா புரிய வச்சுட்டே இருக்காங்க, तुम्हारा कल्याण इसे एक बात में ही होना है। உங்களோட நன்மை இந்த ஒரு விஷயத்தினாலதான் ஆகும். कौन सी एक बात? எந்த ஒரு விஷயம்? अपन को अशरीरी आत्मा समझो। தன்னை அஷரீரி ஆத்மா நினைச்சுக்கோங்க. सुबह को सवेरे 3-4 बजे उठो। காலையில 3-4 மணிக்கு எஞ்சிக்கோங்க. उठ करके स्नान आदि कर यही ख्यालात रखना चाहिए। ஏஞ்சிக்கிட்டு குளிச்சுட்டுக்கு பிறகு இந்த ஒரு சிந்தனை தான் செய்யணும். कि हम अशरीरी हैं और हम आत्मा अपने बाप को याद करते हैं। நம்ம அஷரீரி ஆயிருக்கிறோம், பிறகு நம்ம ஆத்மா அப்பாவை நினைவு செய்யறோம்னு. बाप को याद करने से विकर्म विनाश होंगे। அப்பாவை நினைவு செய்யறதுனால விபரீத செயல்கள் விநாசம் ஆயிடும். कर्मातीत अवस्था होगी। கர்மாதீத ஸ்டேஜ் ஆயிடும். फिर जरूर दुख के बादल हटते जाएंगे। அப்போ கண்டிப்பாக துக்கத்தினோட இந்த மோடம் என்றது தூரம் ஆயிட்டே இருக்கும். बाप जो कहते हैं वो करना चाहिए ना। அப்பா என்ன சொல்றாங்களோ அது செய்யணும் இல்லையா? मैं आत्मा हूँ, நான் ஆத்மா இருக்கேன், शिव बाबा का बच्चा हूँ, சிவ பாபாவோட குழந்தையா இருக்கேன். वास्तव में मैं अशरीरी हूँ। வாஸ்தவத்துல நான் அஷரீரியா இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு நான் சரீரம் இல்லாதவன் இருக்கேன். फिर यहाँ पाठ बजाने के लिए ये शरीर लिया है। பிறகு இங்க பாட்ட பண்றதுக்காக இந்த சரீரத்தை எடுத்திருக்கேன். अभी चक्र पूरा किया, இப்ப சக்கரத்தை கம்ப்ளீட் अभी பண்ணிக்கிட்டீங்க. हमको वापस जाना है। இப்ப நமக்கு திரும்பி போகணும். अपन को अशरीरी समझते தன்னை அஷரீரி நினைச்சுக்கிட்டு आवाज से परे जाना है। இந்த சவுண்ட்ல இருந்து தூரம் ஆகணும். अगर किसको गुड मॉर्निंग करना पड़े இந்த சவுண்ட் என்ன இருக்குதோ இதிலிருந்து தூரம் ஆகணும். இப்ப யாருக்காவது குட் மார்னிங் சொல்லணும்னு இருந்தாங்கன்னா तो गोया आवाज में उतरना पड़े, அப்போ பேச்சுல வர வேண்டியதாக இருக்கும். नहीं तो शांति में बैठना पड़े। இல்லைன்னா அமைதியாக உட்கார வேண்டியதாக இருக்கும். बाबा अपन को आत्मा समझ बाप की याद में बैठे रहते हैं। பாபா தன்னை ஆத்மா நினைச்சு அப்பாவோட நினைவுல உட்கார்ந்து இருப்பாங்க. हम भी अशरीरी हो बाप की याद में बैठ जावे।
நாம கூடயும் அஷரீரி ஆகி அப்பாவோட நினைவுல உட்கார்ந்துடணும். फिर क्लास में भी टाइम पर आना है. பிறகு கிளாஸுக்கு கூடயும் சரியான டைமுக்கு வரணும். यहाँ भी देहाभिमान छोड़ अपन को आत्मा समझ बैठना है. இங்க கூடயும் தேகாபிமானத்தை விட்டு தன்னை ஆத்மா நினைச்சு உட்காரணும். बाबा समझाते तो बहुत अच्छा है. பாபா புரிய வைக்கிறது ரொம்ப நல்லபடியாக புரிய வைக்கிறாங்க. सिर्फ कहना नहीं है, வெறும் சொல்ற விஷயம் இல்ல, कथनी को फिर करनी में भी लाना है. என்ன செய்றீங்களோ அது சொல்றீங்களோ அது செயல்ல கூடயும் கொண்டு வரணும். बाप कहते हैं बच्चे भूल जाते हैं. அப்பா சொல்றாங்க குழந்தைகள் மறந்து போயிடுறீங்க. तूफान तो बहुत आवेंगे. புயல்ன்றது ரொம்ப வருது. मन को बाहर के तूफानों से हटाए, अपन को आत्मा समझो. மனத இந்த வெளியில இருக்கிற கூடிய இந்த புயல் இருந்து தூரம் பண்ணி தன்னை ஆத்மா நினைச்சு உட்காருங்க. आत्मा समझने से बुद्धि भटकेगी नहीं. ஆத்மா நினைச்சுக்கிறதுனால புத்தி அலையாது. याद में ही मेहनत है. நினைவுல தான் உழைப்பு இருக்கு. तो ये मेहनत करनी है, सिर्फ कहने की बात नहीं है. அப்போ இந்த விஷயத்துல உழைக்கணும், வெறும் சொல்ற விஷயம் இல்ல. अगर कोई से दिल लगाई, இப்ப யார் கூடயாவது மனசை இணைச்சிக்கிட்டீங்கன்னா, फीमेल को देख क्रिमिनल आई गई, பெண்ணை பார்த்து கெட்ட திருஷ்டி போச்சுன்னா, तो ये कोई अशरीरीपना नहीं है. அப்போ இது அசரீரி தன்மை கிடையாது. अशरीरीपने में कब कोई की याद नहीं रहेगी. அசரீரி தன்மையில எப்பவுமே யாரோட நினைவு கூடயும் இருக்காது. देह अभिमान में आने से ये आंखें धोखा देती हैं. தேகாபிமானத்துல வர்றதுனால இந்த கண்கள் ஏமாத்துது. फिर उनकी याद आती रहेगी. பிறகு அவங்களோட நினைவு வந்துட்டு இருக்கும். मंजिल बड़ी ऊंची है. இந்த லட்சம் என்றது ரொம்ப உயர்ந்த லட்சமா இருக்கு. ये बाबा समझाते भी हैं இந்த பாபா புரிய வைக்கவும் செய்றாங்க. और अभ्यास भी करते रहते हैं. பிறகு பயிற்சியை கூடயும் பண்ணிட்டே தான் இருக்காங்க. शिव बाबा को तो अभ्यास नहीं करना है. சிவ பாபாக்கு பயிற்சி பண்ற அவசியம் இருக்கிறது இல்ல. इस दादा को करना है. இந்த தாதாக்கு செய்ய வேண்டியதாக இருக்குது. पहले पहले तो अपन को आत्मा समझना है. ஃபர்ஸ்ட் தன்னை ஆத்மா நினைச்சுக்கணும். बाबा ने कहा है तुम अशरीरी हो. பாபா சொல்லிருக்காங்க நீங்க அஷரீரியா இருக்கீங்க. शरीर का बांध तोड़ना है. சரீரத்தினோட அபிமானத்தை உடைக்கணும். बाबा खुद कहते हैं बच्चों को भी सिखलावेंगे. பாபா சுயம் சொல்றாங்க குழந்தைகளுக்கு கூடயும் கத்து கொடுக்கறாங்க. ऐसे करो, ऐसे बैठो. இப்படி செய்யுங்க, இப்படி உட்காருங்க. थक जाओ तो फिर लेट जाओ. டயர்ட் ஆயிட்டீங்க, களைத்து போயிட்டீங்கன்னா சாஞ்சிக்கோங்க. अशरीरी समझ बाप को याद करते रहो. அஷரீரிய நினைச்சு அப்பாவை நினைவு பண்ணிட்டு இருங்க. ये पुरुषार्थ करो. இந்த புருஷார்த்தத்தை செஞ்சுட்டு இருங்க. तुम ऐसे पुरुषार्थ करते नहीं हो. நீங்க இப்படிப்பட்ட புருஷார்த்தத்தை செய்யறது கிடையாது. सिर्फ कथनी है, करनी नहीं है. வெறும் சொல்றது நடக்குது, ஆனா செய்யறது இல்ல. बाबा समझते हैं कथनी में बहुत आते हैं. பாபா சொல்றாங்க சொல்றதுல ரொம்ப பேசுறீங்க. कथनी और करनी एक जैसी होनी चाहिए. பேசுறது பிறகு செயல்கள்ல ஒரே மாதிரி தான் இருக்கணும். अभ्यास पड़ जाने से तुम घड़ी घड़ी अशरीरी हो जाएंगे. இப்போ பயிற்சி ஆகிறதுனால கடி ஒவ்வொரு செகண்டுக்கு கூடயும் நீங்க அஷரீரி ஆயிடுவீங்க. ये टेव पड़ने में टाइम लगता है. இந்த பழக்கம் ஏற்படுறதுல டைம் ஆகும்னு சொல்றாங்க. घड़ी घड़ी में समझो मैं आत्मा हूँ. ஒவ்வொரு செகண்டுக்கு கூடயும் இப்படி நினைச்சுக்கோங்க நான் ஆத்மா இருக்கேன். बाकी बाप की याद में विघ्न पड़ते हैं. மற்றபடி அப்பாவோட நினைவுல தான் தடைகள் ஏற்படுது. घड़ी घड़ी याद छूट जाएगी. ஒவ்வொரு செகண்டுக்கு கூடயும் நினைவு போயிடுச்சுன்னா 5/11/1967 की वाणी का दूसरा पेज.
आज बाबा खास इस बात पर ध्यान दे रहे हैं। இன்னைக்கு பாபா விசேஷமாக இந்த விஷயத்தை பற்றி கவனத்தை செலுத்திட்டு இருக்காங்க. कर्मातीत अवस्था तो पिछाड़ी में ही होगी। கர்மாதித்த ஸ்டேஜ் என்றது லாஸ்ட்ல தான் நடக்கும் ஆகும். क्यों? ஏன்? हम अभी से इतना तीखा पुरुषार्थ करें, நாங்க இப்பலிருந்தே அப்படிப்பட்ட தீவிரமான புருஷார்த்தத்தை செஞ்சோம்னா अपन को पक्का पक्का आत्मा समझ करके बैठे, நம்மள பக்கா பக்கா ஆத்மா நினைச்சு உட்கார்ந்தோம்னா फिर भी कर्मातीत अवस्था पिछाड़ी में क्यों बनेगी? ஆனாலும் கர்மாதித்த ஸ்டேஜ் என்றது லாஸ்ட்லயே ஆகுது. क्योंकि पिछाड़ी में ही 63 जन्मों का हिसाब किताब सबका चुकतू होना है। ஏன்னா லாஸ்ட்ல தான் 63 ஜென்மங்களினோட கணக்கு வணக்கென்றது எல்லாருதுமே அது முடியும்னு சொல்லி சொல்றாங்க. जिनका बहुत पुरुषार्थ होगा, யாருது ரொம்ப புருஷார்த்தம் இருக்குமோ वो पहले पहले कर्मातीत अवस्था को पा सकेंगे। அவங்க ஃபர்ஸ்ட் கர்மாதித்த ஸ்டேஜை அடையலாம். बहुत मेहनत करने से पिछाड़ी में कर्मातीत अवस्था होनी है। ரொம்ப உழைக்கிறதுனால லாஸ்ட்ல கர்மாதித்த அவஸ்தை ஆகும்னு சொல்லி சொல்றாங்க. तो घड़ी घड़ी ये अभ्यास करते रहो। அப்போ ஒவ்வொரு செகண்டுக்கு கூடயும் இந்த பயிற்சியை பண்ணிட்டே இருங்க. कर्मातीत अवस्था होगी तो ऊंच पद पाएंगे। கர்மாதித்த ஸ்டேஜ் இருந்ததுன்னா உயர்ந்த பதவியை அடைவீங்க. सिर्फ कहने से नहीं पावेंगे। வெறும் சொல்றதுனால ஒன்னும் அடைய மாட்டீங்க. इसे कोई आसन लगाने, आठ योग आदि करने की भी दरकार नहीं है। இதுக்கு ஆசனா பண்றது அப்படின்னா எக்ஸசைஸ் அந்த போஸ்டர்ல அதே மாதிரி உட்காரணும் இல்லைன்னா ஹட்ட யோகம் பண்ணணும் அதோட அவசியம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. हम आत्मा शरीरी है। ஆத்மாக்களா இருக்கிற நாம அஷரீரியா இருக்கிறோம். पीछे शरीर में प्रवेश किया है, பிறகு இந்த சரீரத்துல பிரவேசம் பண்ணிருக்கிறோம். अभी हमको वापस जाना है। இப்ப நமக்கு திரும்பி போகணும். अभी हमको कोई दूसरे के शरीर में प्रवेश नहीं करना है। இப்ப நம்ம எந்த மத்தவங்களோட சரீரத்துல கூடயும் பிரவேசம் செய்யக்கூடாது. पहले घर वापस जाना है। ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போகணும், திரும்பி போகணும். तो घर को याद करना पड़े। அப்போ வீட்டை தான் நினைவு செஞ்சுட்டு இருக்கணும். बाबा समझाते तो हैं, परंतु यहाँ से बाहर निकलते ही பாபா புரிய வைக்கதா செய்யறாங்க. ஆனா இங்கிருந்து வெளியில போனதுக்கு பிறகு भूल जाते हैं। மறந்து போயிடுறாங்க. बाबा जो कहते हैं वो करते नहीं है। பாபா என்ன சொல்றாங்களோ அது செய்யறது இல்ல. நீங்க देह अभिमान में आने से कर्मेंद्रियां बहुत धोखा देती रहेंगी। தேக அபிமானத்துல வர்றதுனால கர்மேந்திரியங்கள் ரொம்ப ஏமாத்திட்டு இருக்கோன்னு சொல்லி சொல்றாங்க. सेकंड में कुछ न कुछ विकर्म कर लेते हैं। ஒரு செகண்ட்லயே ஏதாவது விபரீத செயல்களை செஞ்சுக்கிறீங்க. जैसे सेकंड में जीवन मुक्ति, எப்படி ஒரு செகண்ட்ல ஜீவன் முக்தி, वैसे माया सेकंड में गटर में डाल देती है। அதே மாதிரி மாயா ஒரு செகண்ட்ல எப்படின்னா இந்த கட்டர்ல போட்டுடுது. इसलिए बाबा कहते हैं बहुत ऊंच मंजिल है। அதனாலதான் பாபா சொல்றாங்க ரொம்ப உயர்ந்த அந்த ஒரு லட்சமா இருக்குது. अपन को बाहर के ख्यालात से हटाए, தன்னை வெளியில இருக்கக்கூடிய அந்த சிந்தனைகள்ல இருந்து தூரம் பண்ணி बाप को याद करना है। அப்பாவை நினைவு செய்யணும். फिर गुड मॉर्निंग करने की आवाज नहीं निकलेगा। பிறகு குட் மார்னிங் சொல்ற அந்த சவுண்டு கூடயும் வராது. लाचारी हालत में आवाज में आए फिर चढ़ जाएंगे। வேற வழி இல்லாத நேரத்துல என்ன செய்வாங்கன்னா சொல்லிட்டு திரும்பி மேலே வந்துருவாங்க.
रिस्पॉन्ड करने के लिए तो नीचे आना पड़ता है। ரெஸ்பான்ஸை கொடுக்கறதுக்காக பதிலை கொடுக்கறதுக்காக கீழே வர வேண்டியதாக இருக்கும். आवाज में आना पड़े। பேச்சில் வர வேண்டியதாக இருக்கும். आवाज इस दुनिया की बात है। இப்போ சவுண்ட்ன்றது இந்த உலகத்தினோட விஷயமா இருக்குது. ऐसे अगर बच्चे अभ्यास करते रहेंगे இப்படி ஒருவேளை குழந்தைகள் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா तो जरूर कुछ न कुछ कल्याण होता जाएगा। அப்போ கண்டிப்பாக கொஞ்ச நஞ்ச நன்மைன்றது ஏற்பட்டுட்டே தான் இருக்கும். कर्मेंद्रियां वशीभूत होती जाएंगी। கர்மேந்திரியங்கள் வசமாயிட்டே போகும். इसको ही कर्मातीत अवस्था कहा जाता है। இதுக்கு தான் கர்மாதீத ஸ்டேஜ்னு சொல்லப்படுகிறது. बाकी शरीर निर्वाह के लिए कर्म तो करना पड़ता है। மற்றபடி சரீரத்தினோட பாலனைக்காக செயல்கள் என்றது செஞ்சுதான் தீரணும். अगर बच्चों के पास पैसा बहुत है, ஒருவேளை कमाई करने की दरकार नहीं है, குழந்தைகளுக்கிட்ட ரொம்ப பைசா இருக்குது, சம்பாத்தியம் செய்யற அவசியம் இல்லைன்னா तो और ही सौभाग्यशाली पद्मा पदम भाग्यशाली है। அப்போ இன்னும் சௌபாகியசாலிகள் பத்மா பதம் பாக்யசாலிகளா இருக்கீங்க, கோடி மடங்கு பாக்யசாலிகளா இருக்கீங்க कहेंगे சொல்லுவாங்க. इन्होंने पूर्व जन्मों में ऐसे अच्छे कर्म किए, இவங்க கடந்த ஜென்மத்துல அப்படிப்பட்ட நல்ல செயல்களை செஞ்சிருக்காங்க, जो इस जन्म में निर्बंधन बने हैं। என்னன்னா இந்த ஜென்மத்துல இவங்க பந்தன இல்லாதவங்களாக ஆயிருக்காங்க. तो देखना है, அப்போ பார்க்கணும், इस एक जन्म के लिए हमारे पास धन काफी है। இந்த ஒரு ஜென்மத்துக்காக நம்ம கிட்ட தனம் என்றது என்ன இருக்குதோ அது போருமா? तो अब हम कर्मातीत अवस्था में बैठ जावे। அப்போ அதாவது இந்த நேரத்துல நம்ம கர்மாதீத ஸ்டேஜ்ல इस உட்கார்ந்துடணும். अवस्था में बैठे बैठे शरीर छूट जावे இந்த ஸ்டேஜ்ல உட்கார்ந்து இருக்கிறப்போ சரீரம் போயிடுச்சுன்னாலும் तो फिर अंत मते सो गति हो जाएगी। அப்போ என்ன ஆயிடும்னா கடைசி நேரத்துல எப்படிப்பட்ட ஸ்டேஜ் இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த ஒரு கத்தி ஏற்படும் சொல்றாங்க, விளைவு ஏற்படும். बाप को याद करते करते घर चले जाएंगे। அப்பாவை நினைவு செய்ய செய்ய வீட்டுக்கு போயிடுவீங்க. अभी तो घर जाना है ना, இப்போ வீட்டுக்கு போகணும் இல்லையா? अभी शरीर नहीं लेना है, இப்போ சரீரத்தை எடுத்துக்கிற விஷயம் இல்ல, पहले घर जाना है। ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போகணும். ऐसे ऐसे अभ्यास करते रहेंगे तो फायदा बहुत होगा। இப்படி எல்லாம் பயிற்சியை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப லாபமாகும். और तुम्हारे दुख दूर हो जाएंगे। பிறகு உங்களோட துக்கம் தூரமாயிடும். बाप आए ये धीरज देने के लिए, அப்பா வந்திருக்கிறதே சமாதானம் படுத்துறதுக்காக, तुमको अशरीरीपना सिखलाने के लिए आए हैं। உங்களுக்கு அசரீரி தன்மைய கத்து கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. अपन को आत्मा समझ बाप को याद करने से தன்னை ஆத்மா நினைச்சு அப்பாவை நினைவு செய்யறதுனால कर्मेंद्रियों पर विजय पावेंगे கர்மேந்திரியங்கள் மேல வெற்றியை அடைவீங்க. और कोई उपाय नहीं है। வேற எந்த வழியும் இல்லைன்னு சொல்றாங்க. बाकी सिर्फ कथन ही होगी, करेंगे कुछ भी नहीं। மற்றபடி வெறும் சொல்றது இருக்குது, ஒண்ணுமே செய்யறது இல்ல. तो इतना प्योर नहीं बन सकेंगे। அப்போ அந்த அளவுக்கு பியூர் ஆக மாட்டீங்க. माला का दाना भी नहीं बन सकेंगे। மாலையினோட மணி கூடையும் ஆக மாட்டீங்க. तो पुरुषार्थ करके विजय माला में पिरोना है। அப்போ புருஷார்த்தத்தை பண்ணி விஜய் மாலால கோர்க்கப்படணும். बच्चों को दिल में लगता है, குழந்தைகளுக்கு மனதுக்குள்ள இப்படி ஏற்படுது, बाबा तो ठीक कहते हैं, பாபா சரியாதான் சொல்றாங்க. और जो कहते हैं वो करना चाहिए। பிறகு என்ன சொல்றாங்களோ அது செய்யணும். बाकी कोई से आंख लगाना, மற்றபடி இப்போ மத்தவங்களுக்கு கூட
கண்களை இணைக்கிறது, बायोस्कोप देखना, பயோஸ்கோப் பார்க்கறது, ये सब व्यर्थ टाइम गवाना है। அந்த சினிமா எல்லாம் பார்க்கறாங்க இல்லையா, இது எல்லாமே டைம் வேஸ்ட் பண்றதா இருக்குது. बाप कहते हैं अशरीरी बन मुझे याद करो। அப்பா சொல்றாங்க அஷரீரி ஆகி என்ன நினைவு செய்யுங்க. अगर बाप का फरमान नहीं मानते हैं ஒருவேளை அப்பாவோட கட்டளைய ஏத்துக்கலைன்னா तो गोया नास्तिक ठहरे। அப்படின்னா நாஸ்திக் ஆனீங்க. बाप रोज बच्चों को संभालते रहते हैं, அப்பா தினமும் குழந்தைகளை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க, அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. आज थोड़ा जोर से समझाते हैं। இன்னைக்கு கொஞ்சம் வேகமாக புரிய வச்சுட்டு இருக்காங்க. पुरुषार्थ बहुत करना है, புருஷார்த்தம் ரொம்ப செய்யணும். ऊंच मंजिल समझ करके डरना नहीं है। உயர்ந்த மஞ்சிலனா அந்த லட்சத்தை பார்த்து அப்படி நினைச்சுக்கிட்டு பயப்படக்கூடாது. पार निर्वाण जाना भी जरूरी है। பார நிர்வாணம் அப்படின்னா பரந்தாமத்துக்கு போகிறது கூடயும் இது கூடயும் அவசியமான விஷயம் தான் இருக்குது. क्योंकि इस समय सभी की वानप्रस्थ अवस्था है। ஏன்னா இந்த நேரத்துல எல்லாருதுமே வானப்பிரஸ்தி ஸ்டேஜ் ஆயிருக்குது. कर्मातीत अवस्था में आगे पीछे जाना जरूर है। கர்மாதீத்த ஸ்டேஜ்ல முன்ன இல்லைன்னா பின்னாடி போக வேண்டியதாக கண்டிப்பாக இருக்கும். अगर पुरुषार्थ नहीं करेंगे ஒருவேளை புருஷார்த்தத்தை செய்யலன்னா तो पद बहुत कम हो जाएगा। அப்போ பதவி ரொம்ப கம்மி ஆயிடும்னு சொல்றாங்க. बहुत बच्चे हैं நிறைய குழந்தைகள் இருக்காங்க, जो जरा भी याद नहीं करते। அவங்க கொஞ்சமும் நினைவு செய்யறதில்ல. यथार्थ रीति अपन को आत्मा समझ बाप को याद करना है। கரெக்டான ரூபத்துல தன்னை ஆத்மா நினைச்சு அப்பாவை நினைவு செய்யணும். शरीर का भान मिटता जाए, சரீரத்தினோட அபிமானம் அது தூரமாயிட்டே இருக்கணும். इसी पुरुषार्थ में मेहनत है। இந்த புருஷார்த்தத்துல தான் உழைப்பு இருக்குது. कितना सहज, थोड़े ही डबल सिर ताज बनेंगे। அவ்வளோ சாதாரணமாக அவ்வளோ ஈஸியாக டபுள் கிரீட்டதாரிகளாக ஆயிடுவீங்களா என்ன? कौन सा डबल ताज? எந்த டபுள் கிரீட்டமா இருக்குது? यहाँ है जिम्मेवारी का ताज, எங்க இருக்குது? பொறுப்பினோட கிரீடம். और वहाँ होगा பிறகு அங்க இருக்குது स्थूल ताज। அங்க இருக்கும் ஸ்தூல கிரீடம். जितने जितने यज्ञ की जिम्मेवारी उठावेंगे, எந்த அளவுக்கு யக்னத்தினோட பொறுப்பை எடுத்துக்குவீங்களோ, माना जितनी जास्ती ईश्वरीय सेवा करेंगे, அப்படின்னா எந்த அளவுக்கு ஈஸ்வரிய சேவைய செய்வீங்களோ उतना वहाँ बड़े ताजधारी राजा बनेंगे। அந்த அளவுக்கு அங்க பெரிய கிரீட்டதாரி ராஜா ஆகுவீங்க. दूसरा ताज कौन सा है? இன்னொரு கிரீடம் எதா இருக்குது? पवित्रता का ताज। பவித்திரத்தைனோட கிரீடம். पवित्रता धारण करनी पड़े। பவித்திரத்தை தாரண செய்ய வேண்டியதாக இருக்கும். जो यहाँ पवित्र बनेंगे, யாரு இங்க பவித்திரம் ஆகுவாங்களோ उनको देवताओं का ताज दिखाया जाता है। அவங்களுக்கு தேவதைகளினோட கிரீடத்தை காமிக்கப்படுகிறது. सर के चारों ओर தலையினோட நாலா பக்கம், தலைக்கு நாலா பக்கம் वो पवित्रता दिखाई गई है। அந்த பவித்திரத்தைய காமிக்கப்பட்டிருக்கு. नर से नारायण बनने के लिए कर्मातीत अवस्था चाहिए। நரசே நாராயண் ஆகிறதுக்காக கர்மாதித்த ஸ்டேஜ் தேவை இருக்குது. और कुछ भी याद न पड़े। வேற எதுவுமே நினைவு இருக்க கூடாது. सर्प का भ्रमरी का दृष्टांत अभी का है। இந்த பாம்பு, பிறகு பிரமரி, பிரமரி என்ற பூச்சி, இதோட அந்த ஒரு உதாரணம் என்ன இருக்குது? அது இந்த நேரத்தினோடதா இருக்குது. बाप ने समझाया है, वो सन्यासियों ने कॉपी किया है। அப்பா என்ன சொல்லிருக்காங்களோ அது சன்னியாசிகள் காப்பி பண்ணிருக்காங்க.
वो कोई ब्राह्मण नहीं है। அவங்க ஒன்றும் பிராமணன் இல்லை. ब्राह्मण ब्राह्मणिया तो तुम हो। பிராமண் பிராமணியர்கள் நீங்க இருக்கீங்க. तो तुम्हारे लिए सर्प का दृष्टांत है। அப்போ உங்களுக்கு இந்த பாம்பினோட உதாரணம் இருக்குது. कैसे कैचुल त्यागता है, எப்படி அந்த சட்டைய விடுதுன்னு. कि तुम्हारी देह अभिमान की कैचुल है। இது உங்களோட தேகாபிமானத்தினோட சட்டை இருக்குது. वो सांप भी அந்த பாம்பு கூடயும் अपने जीवन में 3-4 बार कैचुल त्यागते हैं। தன்னோட வாழ்க்கையில 3-4 தடவை அந்த சட்டைய விடுது. तुम्हारी जो बुद्धि रूपी आत्मा है, உங்களோட புத்தி ரூபமான ஆத்மா என்ன இருக்குது, वो भी शूटिंग पीरियड में 3-4 आयाम करती है। அது கூடயும் ஷூட்டிங் பீரியட்ல 3-4 அந்த அந்த கிராஸ் 3-4 தடவை கிராஸ் பண்ணுது. फिर प्रैक्टिकल में भी பிறகு பிராக்டிக்கல்லையும் देवान त्याग करके निरोगी कंचन काया बनाने में 3-4 आयाम है। பிராக்டிக்கல்ல கூடயும் தேக அபிமானத்தை தியாகம் பண்ணி கஞ்சன் காயாவை ஆக்கிக்கிறதுல 3-4 இது இருக்குது. அந்த ஒரு ஸ்டேஜை கடந்து போக வேண்டியதாக இருக்கும். तो सन्यासियों को वास्तव में कॉपी नहीं करना चाहिए। இப்போ சன்னியாசிகளை வாஸ்தவத்துல காப்பி பண்ணக்கூடாது. जो चोरी से दूसरों की बात को कॉपी करते हैं उनको सजा मिलती है। யாரு திருட்டுத்தனமாக மத்தவங்களோட விஷயத்த காப்பி பண்றாங்களோ அவங்களுக்கு தண்டனை கிடைக்குது. कछुए का मिसाल भी वो नहीं दे सकते। ஆமையினோட உதாரணம் கூடயும் அவங்களால கொடுக்க முடியாது. तुमको शरीर निर्वाह कर्म करके फिर याद की यात्रा में உங்களுக்கு சரீரத்தினோட பாலனைக்காக நினைவினோட யாத்திரைய பண்ணி மறுபடியும் कछुए के मिसल अंतर्मुख होकर के बैठना है। ஆமை போல अंतर्मुखी ஆக உட்காரணும். सर्प मिसल तुम्हारी पुरानी खाल छूट जाएगी। பாம்பு போல உங்களோட பழைய இது என்ன இருக்குதோ சட்டை அது போயிடும். अभी अशरीरी बनना है। இப்போ அஷரீரி ஆகணும். हम आए थे நாம வந்திருந்தோம். पहले पहले तो आत्मा अशरीरी थी। ஃபர்ஸ்ட் ஆத்மா அஷரீரியாக இருந்தது. फिर हमने 84 जन्म लिए। பிறகு நாம தான் 84 ஜென்மங்களை எடுத்திருக்கிறோம். भांति भांति के शरीरों के संबंध में आए। வெவ்வேறு விதமான சரீரத்தினோட சம்பந்தங்கள்ல வந்திருக்கோம். चक्र तो याद आता है ना। சக்கரம் ஞாபகம் வருது இல்லையா? अभी हम बाप को भी याद करते हैं, இப்போ நம்ம அப்பாவையும் நினைவு செய்றோம். चक्र को भी याद करते हैं। சக்கரத்தை கூடயும் நினைவு செய்றோம். इसी को कहेंगे ज्ञान और योग। இதுக்குதான் சொல்வாங்க ஞானம் பிறகு யோகம். इसमें याद का चार्ट बढ़ाना चाहिए। இதுல நினைவினோட சார்ட்ட அதிகம் பண்ணிக்கணும். अपनी डायरी रखनी है, कितना समय हम याद में बैठे। தன்னோட தைரிய வச்சுக்கணும் எவ்வளவு நேரம் நாம நினைவுல உட்கார்ந்திருந்தோன்னு. अपना कम चार्ट देख करके लज्जा आनी चाहिए। தன்னோட குறைவான இந்த சார்ட்டை பார்த்து வெக்க வரணும். भक्ति भी हमेशा सवेरे सवेरे करते हैं। பக்தி கூடயும் சதா காலையில தான் செய்றாங்க. कहते भी हैं राम सिमर प्रभात मोरे मन। சொல்லவும் செய்றாங்க ராமனோட நினைவு பண்ணு. எப்படின்னா காலையில ராமனோட நினைவு பண்ணு என்னோட மனதே சொல்லி சொல்றாங்க. அப்படிப்பட்ட விஷயத்த சொல்லப்படுகிறது. आत्मा को कहते हैं अब राम को सुमिरन करना है। ஆத்மாக்கு சொல்றாங்க இப்போ ராமனை நினைக்கணும். अर्थात याद करना है। அப்படின்னா நினைவு செய்யணும். इससे भी कर्म विनाश होंगे।
இது மூலமாக விபரீத செயல்கள் விநாசமாகும். अभी बच्चे आते हैं बाबा के पास गुड मॉर्निंग करने, இப்போ குழந்தைகள் வராங்க பாபா கிட்ட குட் மார்னிங் சொல்ல. तो बाबा ना तो नहीं करेंगे. அப்போ பாபா இல்லைன்னு ஒன்று சொல்ல மாட்டாங்க. अच्छा भला आवे, அச்சா சரி வரலாம். परंतु समझते हैं बाबा याद में बैठे हैं. பலே வரலாம். ஆனா இந்த விஷயத்த உங்களுக்கு தெரியும், பாபா நினைவுல உட்கார்ந்து இருக்காங்க. बाबा को नीचे वाणी में आना पड़ेगा. பாபாக்கு கீழே வாணி அப்படின்னா பேச்சுல அந்த பேச வேண்டியதாக இருக்கும். फिर आत्मा समझ बैठ जाना पड़ेगा. பிறகு ஆத்மா நினைச்சு உட்கார வேண்டியதாக இருக்கும். कहेंगे गुड मॉर्निंग, சொல்வாங்க குட் மார்னிங். और क्या कहेंगे? பிறகு என்ன சொல்வாங்க? भले गुड मॉर्निंग करके जावे. பலே குட் மார்னிங்னு சொல்லி போகலாம். 5/11/67 की वाणी का 3रा पेज. वास्तव में வாஸ்தவத்துல गुड मॉर्निंग भी क्या करना है? குட் மார்னிங் கூட என்ன சொல்றது? क्यों न अपन को आत्मा समझे ஏன் தன்னை ஆத்மா நினைச்சு और सामने वाली आत्मा को आत्मा के रूप में देख करके முன்னாடி இருக்கக்கூடிய ஆத்மாவை ஆத்மாவினோட ரூபத்துல பார்த்து बैठ जावे. அப்படியே உட்கார கூடாது. बच्चे भी याद में बैठ जावे குழந்தைகள் கூடயும் நினைவுல உட்கார்ந்துடணும். तो और ही मदद मिलेगी. அப்போ இன்னாவும் உதவி கிடைக்கும். इससे क्या साबित हुआ? இதனால என்ன நிரூபணமாச்சு? आपस में एक दूसरे से मिले ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்போ சந்திக்கிறீங்க तो ओम शांति, அப்போ ஓம் சாந்தி, गुड मॉर्निंग குட் மார்னிங் करना चाहिए या नहीं करना चाहिए? சொல்லணுமா இல்லைன்னா சொல்லக்கூடாதா? है नहीं करना चाहिए. फिर क्या करना चाहिए? சொல்லக்கூடாதா? அப்போ என்னன்னு சொல்லணும்? अपन को आत्मा समझे தன்னை ஆத்மா நினைச்சு गुड मॉर्निंग करने वाले को भी குட் மார்னிங் சொல்லக்கூடியவங்களுக்கு கூடயும் आत्मिक रूप में देख करके शांत ही रहना चाहिए. ஆத்மிக ரூபத்துல பார்த்து அமைதியா தான் இருக்கணும். फिर ऐसे नहीं क्लास में नहीं आना है. பிறகு இப்படி இல்ல கிளாஸ்ல வரக்கூடாதுன்ற விஷயம் இல்ல. कोई नाराज हो जाए बाबा गुड मॉर्निंग का रिस्पॉन्ड भी नहीं देते हैं. இப்போ யாரோ கோவப்பட்டிக்கிறாங்க, பாபா குட் மார்னிங்னு சொன்னா அதுக்கு ரெஸ்பான்ஸ் கூடயும் கொடுக்கறது இல்ல, பதில் கூடயும் கொடுக்கறது இல்லன்னு கோவப்பட்டுக்கிட்டாங்கன்னா नहीं, அப்படி இல்ல, क्लास में भी आना है. கிளாஸுக்கு கூடயும் வரணும். बाप भी बच्चों को श्रीमत देते हैं श्रेष्ठ बनने के लिए. அப்பா கூடயும் குழந்தைகளுக்கு டைரக்ஷன்ஸ் கொடுக்கறாங்க உயர்ந்தவங்களாக ஆகிறதுக்காக. तमो प्रधान से सतो प्रधान बनना है. தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானம் ஆகணும். सतो प्रधान प्योर आत्मा को और तमो प्रधान पतित आत्मा को कहा जाता है. சத்தோ பிரதான் பியூர் ஆத்மாக்கு, பிறகு தமோ பிரதானம் பதித ஆத்மாக்கு சொல்லப்படுகிறது. अगर गुड मॉर्निंग का जवाब ஒருவேளை குட் மார்னிங்கினோட பதில் वाणी से नहीं मिलता है, பேச்சு மூலமாக கிடைக்கலன்னா, इशारे से मिल जाता है, குறிப்பிட்டு கிடைக்குதுன்னா और कोई नाराज हो जाता है இப்ப யாருக்கோ கோவம் வந்துடுது, कि वाणी से हमको जवाब नहीं दिया, வாணி மூலமாக நமக்கு பதில் கிடைக்கலன்னு, तो तमो प्रधान आत्मा कहेंगे या सतो प्रधान कहेंगे? அப்போ தமோ பிரதான ஆத்மான்னு சொல்வாங்களா இல்லைன்னா சத்தோ பிரதானமான்னு சொல்வாங்களா? यहाँ मनुष्य को धन आदि बहुत होता है. இங்க மனிதர்கள் கிட்ட தனம் இதெல்லாமே ரொம்ப இருக்கும்.
तो कितना अहंकार आता है। அப்போ எவ்வளவு அகங்காரம் வருது। धन बहुत है तो समझते हैं हम स्वर्ग में बैठे हैं। தனம் ரொம்ப இருந்ததுன்னா அப்போ என்ன நினைச்சுக்கிறாங்க, நம்ம ஸ்வர்கத்துல உட்கார்ந்து இருக்கோம்। परंतु हैं तो नरकवासी। ஆனா நரகவாசிகள் ஆயிருக்கீங்க। यहाँ कोई भी अपन को स्वर्गवासी कह नहीं सकता। இங்க யாருமே தன்னை ஸ்வர்கவாசின்னு சொல்லிக்க முடியாது। इस कलयुगी दुनिया में फिर स्वर्ग कहाँ से आया। இந்த கலியுகி உலகத்துல ஸ்வர்க்கம் என்றது எங்கிருந்து வந்தது। मनुष्य समझते हैं कलयुग में अर्जुन 40,000 वर्ष पड़े हैं। மனிதர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க, அண்ணா இப்போ கலியுகத்துல இன்னும் 40,000 வருஷங்கள் கிடைக்குதுன்னு நினைச்சுக்கிறாங்க। बिल्कुल ही अज्ञान अंधियारे में है। முழுமையாக அஞ்ஞான அந்தகாரத்துல கிடைக்கிறாங்க இருக்காங்க। कुंभकर्ण की नींद में सोए पड़े हैं। கும்பகர்ணத்தினோட தூக்கத்துல தூங்கிட்டு இருக்காங்க। जब भंभोर को आग लगेगी तब जागेंगे। எப்போ இந்த பழைய உலகத்துக்கு தீ பிடிச்சுக்குமோ அப்போ எஞ்சிக்குவாங்க। परंतु फिर टू लेट हो जाएंगे। ஆனா அப்போ என்ன ஆயிடுதுன்னா டூ லேட் ஆயிடும்। क्यों? ஏன் उस समय टू लेट क्यों हो जाएंगे? அந்த நேரத்துல டூ லேட் ஏன் ஆயிடுது? उसी समय वो भी पुरुषार्थ कर लेंगे। அந்த நேரத்திலேயே அவங்க கூடயும் புருஷார்த்தத்தை பண்ணிக்குவாங்க। लास्ट में आके फास्ट नहीं चले जाएंगे। லாஸ்ட்ல வந்து சீக்கிரமாக ஒண்ணு போக மாட்டாங்களா என்ன? टू लेट क्यों हो जाएंगे? டூ லேட் ஏன் ஆயிடுது? क्योंकि ஏன்னா पढ़ाई तो पढ़ने का मौका ही नहीं मिला। படிப்பு படிக்கிறதுக்காக சான்ஸே கிடைக்கல। बम्बोर को आग लगेगी तो भगदड़ मच जाएगी। எப்போ இந்த பழைய உலகத்துக்கு தீ பிடிச்சுக்குமோ அப்போ எப்படின்னா ஓடுறது ஸ்டார்ட் ஆயிடும்। पढ़ाई तो शांति में होती है। படிப்பு அமைதி நேரத்துல நடக்குது। अभी पढ़ाई पढ़ने का मौका है। இப்போ படிப்பு படிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது। फिर पढ़ाई पढ़ने का मौका பிறகு படிப்பை படிக்கிறதுக்கான அந்த சான்ஸ் नहीं मिलेगा। கிடைக்காது। बाप की पहचान भी नहीं कर सकेंगे। அப்பாவை தெரிஞ்சுக்கவும் முடியாது। टू लेट हो जाएंगे। டூ லேட் ये ஆயிடும்। भी होना है। இதுவும் ஆக வேண்டியதாக இருக்கு। फिर क्या होगा? பிறகு என்ன ஆகும்? देरी से जागेंगे और विनाश को पाए लेंगे। லேட்டாக முழிச்சுக்குவாங்க, பிறகு விநாசத்தை அடைவாங்க। ऊंच पद पाए नहीं सकते உயர்ந்த பதவியை அடைய முடியாது। क्योंकि ज्ञान तो बुद्धि में है नहीं। ஏன்னா ஞானம் புத்தில இல்லவே இல்ல। अभी यह तुमको ज्ञान रत्न मिलते हैं। இப்போ இது உங்களுக்கு ஞான ரத்னம் கிடைக்குது। जिससे तुम्हारा 21 जन्मों के लिए भंडारा भर जाता है। இதனால உங்களுக்காக 21 ஜென்மத்துக்காக இந்த பண்டாரம் என்றது நிறைஞ்சிடுது। इन ज्ञान रत्नों को இந்த ஞான ரத்னங்களை अलाउद्दीन का कारून का खजाना कहा जाता है। அலாவுத்தீனோட அந்த ஒரு கஜானான்னு சொல்லப்படுகிறது। तुम जानते हो உங்களுக்கு தெரியும், अभी हम स्वर्ग की बादशाही ले रहे हैं। உங்களுக்கு தெரியும் இப்ப நாம ஸ்வர்கத்தினோட ராஜாங்கத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம்। परंतु सिर्फ कहने मात्र से तो राजा ही नहीं मिल जाएगी। ஆனா வெறும் சொல்லுறதுனால ராஜாங்கம் ஒண்ணு கிடைக்காது। मेहनत करनी पड़े। உழைக்க வேண்டியதாக இருக்கும்। मेहनत करने के लिए भी टाइम चाहिए। உழைக்கிறதுக்காக கூடயும் டைம் தேவை இருக்குது। अभी तो यहाँ एकांत का बहुत अच्छा स्थान है। இப்போ இங்க அமைதிக்கான இந்த ஒரு இடம் ரொம்ப நல்ல இடம் இருக்குதுங்க। ऐसा अभ्यास இப்படிப்பட்ட பயிற்சி
फिर बाहर में कर नहीं सकेंगे। பிறகு வெளியில செய்ய முடியாது. 7 दिन की भट्टी का अभ्यास यहाँ तुम बहुत अच्छा कर सकते हो। 7 நாட்களினோட பட்டியினோட பயிற்சி இங்க நீங்க ரொம்ப நல்லபடியாக செய்யலாம். तो यहाँ तुम टाइम वेस्ट मत करो। அதாவது இங்க நீங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. टाइम की संभाल करना सीखो। டைமை அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க அதை நல்லபடியாக அதை யூஸ் பண்றதுக்கான விஷயத்தை பாருங்க, வழிய பாருங்க. बाकी क्रिमिनल आई रखना, மற்றபடி கெட்ட திருஷ்டியை வச்சுக்கிறது, बायोस्कोप आदि देखना, சினிமா எல்லாம் பாக்குறது, ये तो नीचे गिरने की निशानी है। இது கீழே வீழ்றதுக்கான அடையாளமா இருக்குது. बायोस्कोप देखने वालों की चढ़ती कला तो हो नहीं सकती। யாரு சினிமா பாக்குறாங்களோ அவங்களோட சடத்தி கலை அப்படின்னா ஏறும் கலைன்றது ஆகவே ஆகாது. कहेंगे तुम मेहनत कहाँ करते हो, சொல்றாங்க நீங்க எங்க உழைக்கிறீங்க. तो अभी अपन को आत्मा समझ बैठो। அதாவது இப்போ உங்களை நீங்க ஆத்மா நினைச்சு உட்காருங்க. आत्मा है ही बाप का बच्चा। ஆத்மா அப்பாவோட குழந்தைதான் இருக்குது. मुख्य बात है अपन को आत्मा समझ अशरीरी हो बैठ जाओ। முக்கியமான விஷயம் என்னன்னா தன்னை ஆத்மா நினைச்சு அசரீரி ஆகி உட்காருங்க. मैं देह नहीं हूँ, आत्मा हूँ। நான் தேகம் இல்ல ஆத்மா இருக்கேன். पहले आत्मा को पक्का निश्चय करो। ஃபர்ஸ்ட் ஆத்மாவை பற்றி பக்கா நிச்சயம் பண்ணிக்கோங்க. ऐसा नहीं करेंगे இப்படி செய்யாம இருந்தீங்கன்னா तो आंखें धोखा देती रहेंगी। அப்போ கண்கள் ஏமாத்திட்டே தான் இருக்கும். बहिर्मुखता में आते जाएंगे, வெளிநோக்க முகத்துல வந்துட்டு இருப்பீங்க. अंतर्मुखता को पाए नहीं सकेंगे। உள்நோக்க முகத்தை அடைய முடியாது. அந்த ஸ்டேஜ कहाँ भी रहो, எங்க வேணும்னாலும் இருங்க. ये अंतर्मुखता का अभ्यास कर सकते हो। இந்த உள்நோக்க முகத்துக்கான அந்த பயிற்சியை செய்யலாம். ऐसे भी नहीं है அப்படியும் இல்ல कि यहाँ रहने से ही अभ्यास होगा। இங்க இருக்கிறதுனாலதான் பயிற்சி ஆகும்ன்ற விஷயம் இல்ல. यहाँ तो 7 रोज की भट्टी में आकर के ये सीखना है। இங்க 7 நாட்களினோட பட்டிக்கு வந்து இங்க கத்துக்க வேண்டியதாக இருக்கும். और उस भट्टी की பிறகு இந்த பட்டியினோட जो ऊंची स्टेज है उसको सदा याद रखना है। அந்த உயர்ந்த ஸ்டேஜ் என்ன இருக்குதோ அத சதா ஞாபகம் வச்சுக்கணும். बाप अभी भी सिखाए रहे हैं। அப்பா இப்பவும் கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. यूं तो रोज समझाते रहते हैं। அப்படி பார்த்தோம்னா தினமும் புரிய வச்சுட்டே தான் இருக்காங்க. फिर आज जोर से समझाते हैं। இன்னைக்கு பிறகு இன்னைக்கு வேகமாக புரிய வச்சுட்டு இருக்காங்க. बच्चे अपन पर रहम करो। குழந்தைகளை உங்க மேல நீங்க கருணைய காமிச்சுக்கோங்க. जब तुम पवित्र थे तो तुम्हारे में कितनी शक्ति थी। எப்போ நீங்க தூய்மையாக இருந்தீங்களோ அப்போ உங்களுக்குள்ள எந்த அளவுக்கு சக்தி இருந்தது. आत्मा पवित्र थी, ஆத்மா தூய்மையாக இருந்தது. तो कोई के संग के रंग में नहीं आना चाहती थी। ஆத்மா எப்போ பவித்திரமாக இருந்ததோ அப்போ யாரோட சங்கத்தினோட சாயத்துல கூடயும் வர்றதுக்காக விருப்பம் இருக்கல. आत्मा अपवित्र बनी ஆத்மா எப்போ अपवित्रமாச்சோ तो व्यभिचार दोष में आते रहते हैं। அப்போ व्यभिचार दोषத்துல வந்துட்டே இருக்கீங்க. शक्ति क्षीण होती जाती है। சக்தி வீணாக ஆயிட்டு இருக்கு, வீணாக போயிட்டு இருக்கு. पहले तुम्हारे में कितना सुख था। ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள எவ்வளவு சுகம் இருந்தது. तुम ऐसे लक्ष्मी नारायण मुआफिक थे। நீங்க இப்படி லக்ஷ்மி நாராயண் போல இருந்தீங்க. अभी फिर बनना है।
இப்போ மறுபடியும் ஆகணும். बाबा युक्तियां बतलाते रहते हैं, பாபா யுக்திய சொல்லிட்டே தான் இருக்காங்க. तो वो युक्तियां करनी पड़े। அப்ப அந்த யுக்திய ஃபாலோ செய்ய வேண்டியதாக இருக்கும். अभी तुम अजामिल जैसे पापात्मा हो, இப்ப நீங்க அஜாமில் போல பாவாத்மாக்கள் இருக்கீங்க. सब अजामिल हैं। எல்லாருமே அஜாமில் இருக்கீங்க. 84 जन्म लिए हैं तो अजामिल ठहरे। 84 ஜென்மங்கள் இருக்கீங்கன்னா அஜாமில் இருக்கீங்க. அஜாமில்னா மகாபாபிகளுக்கு சொல்வாங்க. ये बहुत जन्मों के भी अंत का जन्म है। இது நிறைய ஜென்மங்களினோட கூடயும் கடைசி ஜென்மம் இருக்குது. अभी भक्ति पूरी की है, இப்போ பக்திய கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. पाप भी पूरे किए हैं। பாவத்தையும் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. ऐसे नहीं भक्ति करने से पाप कटते हैं। அப்படி இல்ல பக்தி பண்றதுனால பாவம் கட் ஆயிடும் என்ற விஷயம் கிடையாது. कुछ भी नहीं। எதுவுமே இல்ல. ये अभ्यास तो बाप के सिवाय कोई सिखला ही नहीं सकता। இந்த ஒரு பயிற்சி அப்பா தவிர யாரால கூட கத்து கொடுக்கவே முடியாது. भक्ति करते करते नीचे ही उतरते आए हैं। பக்தி செய்ய செய்ய கீழே தான் இறங்கிட்டே வந்திருக்கீங்க. नीचे उतरते हैं तो एकदम पट्ट में आकर के गिरे हैं। கீழே இறங்கி இறங்கி முழுமையாக கீழே வந்து விழுந்திருக்கீங்க. जिसने भक्ति की, யாரு பக்தி பண்ணிருக்காங்க वो अजामिल बन पड़े। அவங்க அஜாமில் ஆயிட்டாங்க. अजामिल कोई दूसरा नहीं होता है। அஜாமில் வேற யாரோ இல்ல. तुम सबसे जास्ती अजामिल हो। நீங்க எல்லாத்தை விட அதிக அஜாமில் இருக்கீங்க. மகாபாவிகள் இருக்கீங்க. और बंदर भी सबसे बड़े तुम हो। பிறகு குரங்குல கூட நீங்க தான் எல்லாத்தை விட பெரிய குரங்கு. सेना भी देखो तुम्हारी लिए। சேனை கூடயும் பாருங்க உங்களுக்காக இருக்குது. तो बाप समझाते हैं बच्चे अभी गफलत मत करो। அதாவது அப்பா புரிய வச்சிட்டு இருக்காங்க, குழந்தைகளே இப்போ அலட்சத்தை காமிக்காதீங்க, கேர்லெஸ் பண்ணாதீங்க. मुफ्त में अपना समय बर्बाद करेंगे வேஸ்டா தன்னோட டைம இப்படியே வீணாக்கிட்டீங்கன்னா तो बाबा वार्निंग देते हैं। ஃப்ரீயாக அப்படியே உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்போ பாபா எச்சரிக்கை பண்றாங்க, வார்னிங் கொடுக்கறாங்க. अभी क्रिमिनल आई नहीं रखनी है। இப்போ கெட்ட திருஷ்டியை வச்சுக்க கூடாது. आंखें बहुत धोखेबाज हैं। இந்த கண்கள் ரொம்ப ஏமாத்தக்கூடியதா இருக்குது. तब तो सूरदास का मिसाल देते हैं। அப்போதான் சூர்தாசினோட உதாரணத்தை கொடுக்கறாங்க. ऐसा कोई ने किया नहीं है। இப்படி யாருமே செய்யல. ये तो एक कथा बनाई दी है। இது ஒரு கதையை உருவாக்கி இருக்காங்க. नाम है, பேரா இருக்குது. बाकी ऐसे कौन बैठे अपनी आंखें निकालेंगे। மற்றபடி இப்படி யாரு உட்கார்ந்து தன்னோட கண்களை எடுப்பாங்க. ये सब भक्ति मार्ग के गपोड़े हैं। இதெல்லாமே பக்தி மார்க்கத்தினோட வீணான விஷயங்களா இருக்கு. रामायण भागवत आदि, ராமாயணம் பாகவத் இதெல்லாமே ये जो भी है वे सब भक्ति मार्ग के शास्त्र हैं। இது எதெல்லாம் இருக்குதோ இதெல்லாமே பக்தி மார்க்கத்தினோட சாஸ்திரங்களா और இருக்கு. सब गिरने गिराने के हैं। பிறகு எல்லாமே கீழே வீழ்றது வீழ வைக்கிறதுக்கானதா இருக்குது. एक गीता ही है जिससे तुम ऊपर चढ़ते हो। ஒரு கீதா தான் இதனால நீங்க மேலே ஏறுறீங்க. परंतु उस गीता को भी खंडन कर दिया है। ஆனா அந்த கீதாவை கூடயும் கண்டன பண்ணிட்டாங்க. कहाँ शिव बाबा जो पतित पावन, எங்க சிவ் பாபா யாரு பதித்த பாவன், और कहाँ श्री कृष्ण பிறகு எங்க ஸ்ரீ கிருஷ்ணர் जो पूरे 84 जन्म लेने वाला मनुष्य।
யாரு கம்ப்ளீட்டாக 84 ஜென்மங்களை எடுத்துக்கக்கூடிய மனிதன்? कितनी बड़ी भूल है। எவ்வளவு பெரிய தவறா இருக்குது. 84 जन्म वाला ही पतित अजामिल कहेंगे। 84 ஜென்மங்களை யார் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் பதித அஜாமிலன் சொல்லப்பட்டிருக்காங்க. बाबा बच्चों को समझाते रहते हैं अभी अशरीरी बनो। அப்பா பாபா குழந்தைகளுக்கு புரிய வச்சிட்டு இருக்காங்க, இப்போ அஷரீரி ஆகுங்க. कर्मातीत हो जाओ तो जन्म मरण के चक्र से छूट जाएंगे। கர்மாதீத்த ஆயிட்டீங்கன்னா ஜன்ம மரண சக்கரத்திலிருந்து விடுதலை ஆயிடும். यहाँ तो सब आए करके नहीं बैठेंगे। இங்க எல்லாருமே வந்து உட்கார மாட்டாங்க. फिर तो बहुत मकान आदि बनाने पड़े। பிறகு என்ன ஆகும்னா நிறைய வீடுகள் எல்லாமே கட்ட வேண்டியதாக இருக்கும். तुम बच्चे आकर के रहते हो इसलिए ये हाल आदि बनाने पड़ते हैं। குழந்தைகளான நீங்க வந்து இருக்கிறீங்க, அதனால தான் இந்த ஹால் எல்லாமே கட்ட வேண்டியதாக இருக்குது. बुद्धि में चलता है ये बनाना है, புத்தில நடக்குது, இதெல்லாம் ரெடி பண்ணணும். फिर भी याद की यात्रा में जरूर रहना है। ஆனாலும் நினைவினோட யாத்திரையில கண்டிப்பாக இருக்கணும். रात का अभ्यास बढ़ाओ। अमृत बेला 2 बजे को कहा जाता है। இந்த நைட்ல என்ன பயிற்சியை செய்றீங்களோ அது அதிகம் பண்ணிக்கோங்க. அமிர்த வேளை 2 மணிக்கு சொல்லப்படுகிறது. அப்படின்னா அமிர்த வேளை 2 மணி இருக்கும் இல்லையா, அந்த டைமுக்கு சொல்லப்படுகிறது. भक्त लोग भी रात को 2 बजे उठते हैं। இப்போ பக்தர்கள் கூடயும் நைட்டு 2 மணிக்கு எஞ்சிக்கிறாங்க, அந்த டைமுக்கு எஞ்சிக்கிறாங்க. अभी तो बाप कहते हैं मामे कम याद करो तो विक्रम विनाश हो जाए। இப்போ அப்பா சொல்றாங்க என்ன மட்டும் நினைவு செய்யுங்க, அப்போ விபரீத செயல்கள் விநாசமாயிடும். अपन को आत्मा समझो। தன்னை ஆத்மா நினைச்சுக்கோங்க. इतना ऊंच पद पाने के लिए मेहनत करो। இந்த அளவுக்கு உயர்ந்த பதவியை அடையிறதுக்காக உழைக்கணும். पहले पहले ये अभ्यास करो, हम आत्मा अशरीरी हैं। ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பயிற்சியை பண்ணுங்க, நம்ம ஆத்மா அஷரீரி ஆயிருக்கிறோம். अपन को आत्मा निश्चय करेंगे, தன்னை ஆத்மா நிச்சயம் பண்ணிக்கிட்டீங்கன்னா आप आपे ही याद आवेगा। அப்போ அப்பாவோட நினைவு தானாவே வரும். याद की यात्रा से ही बेड़ा पार होना है। நினைவினோட யாத்திரை மூலமா தான் தூணை இந்த ஒரு படகுன்றது கிராஸ் ஆகும். तुम उस तरफ चले जाएंगे। நீங்க அந்த பக்கம் போயிடுவீங்க. पहले निर्वाण धाम में जाए करके ஃபர்ஸ்ட் நிர்வாண தாமத்துக்கு போய் फिर यहाँ आए करके राज्य करेंगे। பிறகு இங்க வந்து நீங்க ராஜ்யத்தை செய்வீங்க. पहले राजाई का मालिक ஃபர்ஸ்ட் ராஜாங்கத்துக்கான எஜமான் बनने के लिए ஆகிறதுக்காக अशरीरी होने का अभ्यास करो। அஷரீரி ஆகிறதுக்கான பயிற்சியை பண்ணுங்க. बाबा आज बच्चों को बहुत सावधानी दे रहे हैं। பாபா இன்னைக்கு குழந்தைகளுக்கு ரொம்ப அலர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, परंतु ஜாகிரதை பண்ணிட்டு இருக்காங்க. बच्चे मेहनत करते नहीं हैं, ஆனா குழந்தைகள் உழைக்கிறது இல்ல. इसलिए बच्चों पर बहुत तरस पड़ता है। அதனாலதான் குழந்தைகள் மேல ரொம்ப கருணை வருது. ये बच्चे ऊंच पद कैसे पा सकेंगे? இந்த குழந்தைகள் உயர்ந்த பதவியை எப்படி அடைவாங்க? अच्छा அச்சா. ओम शांति। ஓம் சாந்தி.